நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உடல் நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் 4 துணை தலைப்புகளோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், உலா வருகின்றோம். அதில் அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் என்ற 4 தலைப்புகளில் 4 விதமான மருத்துவங்களை நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலாவது தலைப்பு அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்புல போன வாரம் முகத்துல நம்ம செய்யக்கூடிய 7 விதமான ஒரு பயிற்சிகளை நாம் அறிமுகம் செய்திருந்தோம். அதில் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கண்கள். முதல்ல தலையிலேருந்து பார்த்தோம், அப்புறம் கண்களுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்தது கண்ணுக்கு முன்னாடி இந்த புருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த புருவத்திற்கு போன வாரம் ஒரு பயிற்சி ஒன்று சொன்னேன் நான். அந்த பயிற்சியை நன்றாக நீங்க மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும். இந்த புருவத்துடைய இந்த ஆரம்பம் இதுல முடிவு வரைக்கும் இது மாதிரி ப்ரெஷர் கொடுக்க போகணும். இந்த மாதிரி கொடுத்துட்டே வரப்போகும்போது நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்றதான் இன்றைய சப்ஜெக்ட். இது அழகின் சிரிப்புல எந்த அளவிற்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இடத்தையும் 3 தடவை 1 2 3, அடுத்த இடம் 1 2 3, இடைவெளி இல்லாம. அடுத்தது 1 2 3, அடுத்தது 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3, 1 2 3. இது மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம என்ன பண்ணணும், 3 அழுத்தங்கள் கொடுக்கணும். ஒரு இடத்துல பெயின் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பெயின் இருக்குன்னு சொன்னா இதுல 30 முறை இந்த இடத்தை கிள்ளணும். புருவத்தை கிள்ளுதல் இதான் சப்ஜெக்ட். இது மாதிரி கொடுக்க போகும்போது என்னென்ன நடக்குது, மூளை நரம்புகள், இது பெருமூளை இருக்கக்கூடிய இடம். பெருமூளைக்கும் கண்ணுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நரம்பு மண்டலம். இப்ப மூளையும் முதுகெலும்பும் சேர்ந்தது என்னது, மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கான தொடர்புல ஏதாவது குறைபாடு இருக்குமானா இதில் அழுத்த போகும்போது அது நிவர்த்தி ஆகுது. கூடவே தசைகள், இந்த இடத்துல உள்ள தசைகள் சுருங்கி விரிய போகும்போது இது கண்களின் பாதுகாப்புக்கு ஒரு கவசம் மாதிரி. இப்ப எப்படி நம்ம தொப்பில ஒரு முன்பக்கமா அப்படி ஒரு இது வச்சு போறோம், ஃபிளாப் வச்சு போறோம், அந்த மாதிரி இது ஒரு கண்களுக்கு பாதுகாப்பு. கரை, கண்கள் ஒரு கடல் அப்படின்னு சொன்னா புருவங்கள் ஒரு கரை. இது நம்ம இந்த மாதிரி கொடுக்க போகும்போது கண்ணினுடைய கோளாறுகள் இப்ப என்ன பண்ணுவாங்க, கண்ணில் எல்லாம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. பொதுவா சாதாரணமா இந்த இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி, கன்ஜெக்டிவிட்டிஸ் பேரு. அதுக்கப்புறம் மயோபியா, கிட்ட பார்வை. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, குளோகோமா, கேட்ராக்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் பார்வை நரம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய கண் பாதிப்புகள், இப்படி என்ன நிறைய சொல்லிட்டே போலாம் நம்ம. இப்போ அது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க கொடுக்க போகும்போது இப்போ கண்கள்ல சில பிரச்சனைகள் இல்லைன்னு சொன்னாங்க நம்ம ஐ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நியூரோவுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நரம்பு டாக்டர் பாருங்க, கண்ணில் உள்ள பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அப்போ நியூரோ டாக்டரையும் நம்ம கன்சல்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கண் நரம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நம்ம சரி பண்ணணும்னா இந்த நரம்புக்கு தேவையான சிகிச்சை நீங்கள் எடுக்கணுன்றது நமக்கு அறிவுறுத்துவார்கள், ஆலோசனை சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணலாம்னு சொன்னா அங்கெல்லாம் போக வேண்டிய வேலையே இல்லை. முன்கூட்டியே நம்ம எல்லாமே ப்ரிவென்டிவாக முன்னாடியே நம்ம செஞ்சு பழக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது அழகாக நாம் நரம்பு மண்டலத்திலிருந்து முகத்திற்கும், முகத்திலிருந்து மூளை நரம்பு மண்டலத்துக்கும் செல்லக்கூடிய அந்த பாதைகளை எல்லாம் நம்ம நீட்டா கிளீனா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த பாதிப்புகள் நமக்கு இருக்காது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்க போகும்போது இது ரொம்ப ரொம்ப இதை விட ஈஸியா எப்படி இருக்க முடியும். ஒரு மனித வாழ்க்கையில சும்மா இந்த புருவத்திற்கின்றதுனால இவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம அணுக முடியுது, அதை சரி பண்ணிக்க முடியுது. இன்னும் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட், இப்ப ஏற்கனவே ஒரு பிரச்சனை கண்ணில் அவங்களுக்கு
மேற்கொண்டு அதிகமாகி விடாமல் தடுக்கக்கூடிய முதல் ஆயுதமாக இது பயன்படுகிறது. அப்புறமா தான் வராம தடுக்க இருக்கலாம். அதுக்கப்புறம் வராம எந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆரம்பிக்கிறோமோ அங்கிருந்து மேற்கொண்டு அதிகமாகாமல் தடுப்பதற்கும், அந்த ஸ்டேஜ்லயே வந்து ஸ்டே பண்றதுக்கும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து இறங்கி நார்மல் ஸ்டேட்டுக்கு இன்னும் கண்ணொளி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்கும் இந்த பயிற்சி வந்து பயன்படுதுன்றது வந்து போன வாரம் 7யும் ஒண்ணு சேர்த்து நான் சொல்லிட்டேன். காதுல வாங்க போகும்போது அது அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஒரு சிலர் கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, யாரும் வந்து இத உடனே செஞ்சிட மாட்டாங்க கண்டிப்பா. அந்த கண்ல யாராவது ஒரு பிரச்சனை இருக்கு. மாறுகண். அதே மாரி இரவு நேரங்கள்ல கண் பார்வை தெரியாத மாலைக்கண். இப்படின்னு வந்து அது மாரி பார்வை நரம்பு கோளாறு, ஆப்டிக் நர்வ் டேமேஜ். இப்படி ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம சொல்ல போம்போது, எந்த கண்ணுடைய பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல புருவத்தை நம்ம படுத்துறது மூலமா என்ன ஆகும்னா, கரைகளை வந்து பலப்படுத்துகிறோம். அங்க ஒரு கரை இருக்குது. உள்கரை ஒன்று இருக்கு. புருவங்களுடைய உள் கண்ணுடைய புருவங்கள் இருக்குது. உள்மூடிகள். அது வந்து அப்புறமா. இந்த புருவத்தை முதல்ல நம்ம கிள்ளி, கிள்ளி, கிள்ளி சரி பண்ண போகும்போது, நமக்கே தெரியும். ஒரு பக்கம் தலைவலி இருந்துச்சு. நெத்தியில தலைவலி இருந்துச்சு. அப்புறம் கண்ணு ஓரத்துல தலைவலி இருந்துச்சு. காலையிலனா கண்ணு ஓரத்துல வந்து எனக்கு ஒரே பெயின்ஃபுல்லா இருக்கும். எனக்கு கண்ல வந்து வெள்ளையாவோ, பிசு பிசுன்னோ, இல்ல மஞ்சளாவோ அழுக்கு தள்ளிட்டே இருக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப முதல்ல வந்து இதெல்லாம் பேர் சொன்னோம் நம்ம. என்னென்ன சொன்னோம் நம்ம? அ கேட்ராக்ட், கன்ஜெக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து குளோகோமா இப்படின்னு நேமிங் குடுத்துட்டே வந்தோம். இப்போ வந்து கண்ல வந்து எனக்கு பிளர்ட் விஷன். எனக்கு வந்து பெட்டர்ட்டியா தெரியுது. மங்கலா தெரியுது. எனக்கு கண்ல வந்து பார்க்க போம்போது வந்து திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுற மாரி வந்து வெட்டுது. இருண்டு போகுது கண்ணு. திரும்ப பளிர்ன்னு ஆகுது. இப்படின்னு வந்து பல்வேறு வந்து விதமான நம்ம வந்து கோளாறுகள்லாம் வந்து சொல்லிட்டே இருப்போம். நமக்கு இதெல்லாம் தான் சாதாரணமா ஒரு டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம தெரியக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு நாமளே உணரக்கூடிய ஒரு செய்திகள். கண்ண பத்தியது. இதையெல்லாம் குடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு கண்ல உள்ள பிசுபிசுப்பு போயிடுச்சு. சில பேர் ட்ரை ஐஸ் கண்ணு அப்படியே வந்து ஒண்ணுமே தண்ணியே இல்லாத மாரி வந்து உலர்ந்து போயிருக்கும். இந்த கண்ணீர் சுரப்பிகள் வந்து காய்ஞ்சு போயிருக்கும். அத ஆக்டிவேட் பண்றதுக்கு, இப்படி ஆ ம அப்படியே கண்ல வந்து தூசி விழுந்த மாரி இருக்கும். ஆனா தூசிலாம் இருக்காது. என்னென்னலாம் நம்ம கண்ண பத்தி சொல்றோமோ, அதுக்கெல்லாம் முன்னதாக நாம என்ன செய்யணும், அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த புருவங்களை வந்து நம்ம வந்து மாரி பிரஸ் பண்ண போகும்போது, புருவ முடி உதிரல். இங்க அது முக்கியமான இடம் இது. ஏன்னா, அது அழகின் சிரிப்பு. இந்த இடத்துல வந்து கண்ணின் கோளாறுகள், கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாம் தாண்டி, இந்த இடத்துல புருவத்தில நம்ம வந்து குடுக்க போகும்போது, புருவ முடி உதிரல் ஒரு அழகின் சிரிப்பில ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. அத நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த புருவ முடி வந்து இங்க வந்து பிரஸ் பண்ணி விட போகும்போது, இந்த புருவ முடி உதிர்ந்து போயி, அழகை வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்குமானால், இவர் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நம்ம பிரஸ் பண்ணி புருவ முடி உதிர்றது நின்னு போயிடும். புதுசாக அந்த புருவ முடி அங்க உருவாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து பெயின் இருந்துட்டு இருக்கும். அப்ப ஸ்ட்ரெயின் கண்ல வந்து தான் பிரதிபலிக்கும். எனக்கு கண்ல வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இந்த புருவத்தில தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. அதனால கண்ணு வந்து தொடர்ந்து நல்லா பார்க்க முடியல. நிழல் மாரி இருக்குது எனக்கு. இருண்டு போன மாரி இருக்குதுன்னு சொல்ல போம்போதும், இந்த புருவ முடிய வந்து நம்ம அழுத்த போகும்போது, அதனால ஏற்படக்கூடிய அதே மாரி இந்த புருவ முடியெல்லாம் வந்து என்னமோ வந்து ஒரே வந்து இந்த நெருப்பு குச்சிகள வந்து வச்ச மாரி இருக்குது. எனக்கு வந்து அப்படி குத்துது, எரியுது. அதுவும் என்னால என்ன செய்றதுன்னு தெரிய முடியல. இது வந்து கண் டாக்டர் போறதா, ஸ்கின் டாக்டர் போறதான்னு தெரியல. நரம்பு டாக்டர்ன்றாங்க சில பேரு, கண் டாக்டர்ன்றாங்க. இப்படி யார்ட்ட போறதுன்னு தெரியலன்னா, யார்ட்டயும் போக வேணாம். நீங்களே புருவத்தை அழுத்தி விட்டால், அது நெருப்பு தெறிக்கிற மாரி, நெருப்பு குச்சியெல்லாம் நட்டு வச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குன்னுலாம் சில பேர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து தீர்வாக இது வந்து நம்ம கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த புருவ முடி, இன்னும் உதிர்ந்து போன புருவ முடிகள் புதுசாக முளைச்சு, முகத்திற்கும், கண்களுக்கும், அழகான கண்களுக்கும், அழகான முகத்திற்கும் அழகை சேர்க்கக்கூடியதாக இந்த பயிற்சிகள் நமக்கு இருக்குதுன்றது போன வாரம் சொன்ன 7ல 1. இதற்கு அடுத்ததாக அடுத்த நிகழ்வு ஆரோக்கியத்தின் அழைப்பு. இந்த ஆரோக்கியத்தின் அழைப்புன்னு சொல்ல போகும்போது, நம்ம வந்து எங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து இப்போ எத பத்தி பேசிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, சாப்பாட பத்தி பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் வந்து 2 விதமான வந்து உணவுப் பொருட்களை நம்ம வந்து பார்த்தோம். பழங்கள் சாப்பிட்டால் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் என்ன ஹோமியோபதிக் மெடிசன் நாம எடுத்துக்கணும். இது வந்து ஹோமியோபதிக் மெடிசனுடைய ஃபர்ஸ்ட் எய்ட்.
என்ன சாப்பிடணும்னு கேட்க போகும்போது அதற்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் அப்படின்னு சொல்ற ஒரு மருந்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசணும். அதற்கு அடுத்த வாரம் போன வாரம் வந்து என்னென்ன பண்ணோம்? முஸ்லீம் உணவுகள் அதற்கு ஏத்துக்கலைன்னா என்ன மருந்து? கிறிஸ்டின் உணவுகள் அதுக்கு ஏத்துக்கலைன்னா என்ன மருந்து? அது மாதிரி வந்து காய்கறிகள், கரிகாய்கள் மட்டும் சாப்பிட போகும்போது ஒத்துக்கலைன்னா என்ன மருந்து? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரோ ஆரம்ப நிலையில நம்ம இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போது நாம் பார்க்க போகின்றோம். இப்போ முஸ்லீம் உணவுகள்னா என்ன? மசாலா உணவுகளை தான் முஸ்லீம் உணவுகள் அப்படின்னு பேசுறோம். அந்த காலத்துல வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமாக இந்த இறைச்சி உணவுகளை வந்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க நேரங்காலம்லாம் கிடையாது. நல்லது கெட்டது கிடையாது. நல்லதுக்கும் சாப்பிடுவாங்க, கெட்டதுக்கும் சாப்பிடுவாங்க, எல்லா நேரத்திலும் சாப்பிடுவாங்க. அப்படின்ற மாரி ஒரு பாகுபடுத்தி வைத்திருந்த காலங்களில் வந்து, இது முஸ்லீம் வீடுகள்ல தான் இந்த மாரி செய்வாங்கன்ற மாரி ஒரு பேர் வந்துருச்சு. அதனால நாம இன்ட்ரோ குடுக்க போம்போது, இந்த வந்து அறிமுகப்படுத்த போம்போது, இது முஸ்லீம் உணவுகள் அப்படின்னு நான் அறிமுகப்படுத்தினேன். இப்ப இந்த முஸ்லீம் உணவுகள் அப்படின்னு சொன்னா, மசாலா பொருட்கள். அப்ப என்ன பண்ணோம்? போன வாரம் வந்து ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேன். எங்க? ஒரு விழாவிற்கு, ஒரு விருந்திற்கு சென்ற 2 பேருக்கும் ஒரே நேரத்துல பிரியாணி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு வந்தவுடனே 2 பேருக்கும் வந்து ஒத்துக்கல. அவங்க 2 பேரும் டாக்டர் போகும்போது, அவரு ஹோமியோபதி டாக்டர். அவரு 2 விதமான மருந்துகள செலக்ட் பண்றாரு. ஒன்று வந்து ஒருத்தர் குடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு அவர் சொன்ன அறிகுறிகளை வச்சு கேட்டுட்டு, இவருக்கு இந்த மருந்து செலக்ட் ஆகாது. இந்த இன்னும் 2வது மருந்து தான் செலக்ட் ஆகும்னு சொல்லி குடுத்தாரு. அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப என்ன மருந்து அது? ஏன் அவர் 2 பேருக்கும் ஒரே வந்து விருந்துல பக்கத்து பக்கத்து இலையில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க 2 பேரு. அந்த ஒரே சமையல்லேருந்து செய்யப்பட்ட ஒரு விழாவுல செய்யப்பட்ட உணவ சாப்பிட்டு வந்தவங்களுக்கு 2 பேருக்கும் ஏற்பட்ட வயிற்றுக் கோளாறுக்கு 2 விதமான மருந்துகளை இந்த மருத்துவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், ஏன் அப்படி அந்த மாற்றங்கள்? ஏன் அந்த மாற்றங்கள் நடந்துச்சு? ஏன் 2 பேருக்கும் ஒரே மருந்து தரல? அப்படின்னு சொன்னால், இவரு சொன்ன அறிகுறிகள் வேற, அவர் சொன்ன அறிகுறிகள் வேற. இதெல்லாம் கேட்க போம்போது, அப்ப அறிகுறிகளுக்கான மருந்தா இது? என்றால், ஆமாம் அறிகுறிகளுக்கும் சேர்ந்த மருந்து தான். அப்படின்றது தான் 1வது விஷயம். இப்ப கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப இன்னைக்கு 3வது மருந்த நம்ம அறிமுகப்படுத்தி ஆகணும். இது கிறிஸ்டியன் உணவுகள். இந்த கிறிஸ்டியன் உணவுகள்னா என்னங்க சொல்றீங்க? கிறிஸ்டியன்ஸ். அப்போ முஸ்லீம் உணவுகள் அப்படின்னு சொன்னா மசாலா உணவுகள். எம் ஃபார் முஸ்லீம், எம் ஃபார் மசாலா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம் நீங்க. கிறிஸ்டியன் உணவுகள் அப்படின்னா என்ன? இந்த அடுமனை உணவுகள். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற உணவுகள்ல ஸ்டிக்கியா, பிசுபிசுப்பாக, பசையம் சார்ந்ததாக இருக்குதோ, நாக்குல ஒட்டிக்குது. அதே மாரி உள்ள போனாலும் குடல்லயும் ஒட்டிக்கும். அந்த மாரியான உணவுகள் சாப்பிட போம்போது, அது ஒத்துக்கொள்ளல அப்படின்னு சொன்னால், அதற்கான மருந்து என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த பிசுபிசுப்பான உணவுகள் அப்படின்னு சொல்ல போகும்போது, என்ன மாரி உணவுகள் நம்ம சாப்பிடுறோம்? குறிப்பா வந்து கார்போஹைட்ரேட் மாவு பொருட்கள் நம்ம சாப்பிட போம்போது, மாவு வந்து இப்ப நம்ம கடையில வாங்கக்கூடிய கோதுமை மாவு அல்லது மைதா மாவு. இதுல செய்த உணவுகள்லாம் வந்து எப்படி இருக்கும்? பிசு பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாரி பிசுபிசுப்பான உணவுகள். அதே மாதிரி வந்து நாம வந்து வீட்ல செய்யக்கூடிய இந்த சேமியா, அதுக்கப்புறம் வந்து அந்த மாரி இன்னொன்னு என்னமோ இந்த மக்ரூனி அதெல்லாம் செய்றாங்க இல்லையா? இதுவும் எல்லாம் வந்து இந்த ஒரே இனம் தான். அதே மாதிரி வந்து அரிசி மாவு வந்து நல்லா அரைச்சு, ஊற வச்சு அரைச்சு ரொட்டி சுடுவாங்க. அதுவும் பிசுபிசுப்பான உணவுகள். அப்புறம் வந்து இந்த ம் தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுத்து அதில வந்து மாவு உருட்டி, உருட்டி, உருட்டி போட்டு அந்த மாரி இனிப்பு பலகாரங்கள் செய்வாங்க. பாயாசம், அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை, உப்புருண்டைகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டிக்கி பிசுபிசுப்பு உள்ள உணவுகள். இந்த பிசுபிசுப்புள்ள உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிட போம்போது, இதுல வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமானால், அது வந்து செரிமானம் ஆகலன்னு சொன்னா, அதற்கு என்ன மருந்து? அப்படின்னு சொன்னால், இது பொதுவா வந்து இந்த பிசு பிசு பிசுன்னு தூறிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? நல்லா பளிச்சுன்னு மழை பெய்யாது. அதே நேரத்தில வந்து மழை வராமயும் இருக்காது. மழை வந்துட்டே இருக்கும்.
பிசு பிசு பிசுன்னு இருக்கும். இது எதோட ஒப்பிடலாம்னா பெண்களோட ஒப்பிடலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்கள், முடங்கி இருக்கக்கூடிய பெண்கள். அவங்க என்ன சொன்னா அழுகையும், கண்ணீரும், கம்பளையுமாக இப்படியே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சியாவே இருப்பாங்க. எதற்கெடுத்தாலும் அவங்க தாங்கும் சக்தி இல்லாதவர்களா இருப்பாங்க. மென்மையானவர்களா இருப்பார்கள். எப்படி பிசுபிசுப்பா இருக்குது மென்மையானது இல்லையா? ஒரு ஹார்டா வந்து ஒரு இதா இருக்காது. குறுகுறுன்னுலாம் இருக்காது. அப்ப வந்து மென்மையாக இருக்கக்கூடியவர்கள். இப்படி மென்மையானவர்கள். இப்போ மைதா மாவோட மென்மையான ஒரு மாவு பார்க்க முடியாது. அவ்ளோ ஃபைன் ஃப்ளோர். அப்படியே தொட்டு பார்த்தோம்னா, பட்டு துணியை தொடுவது போன்ற உணர்வு மைதாவ தொடும்போது இருக்கும். அந்த மாதிரி இவங்க ரொம்ப மென்மையானவர்கள். இந்த மருந்துக்குரிய கு குணமுடையவர்கள்லாம் வந்து மென்மையின் தன்மை உடையவர்கள். ஆக, பெண்மையின் தன்மையை முழுமையாக கொண்டவர்கள். சரி, இது அப்ப பெண்களுக்கு மட்டும் தான் இந்த மருந்தா? அப்படி கிடையாது. இந்த மாரி மென்மையான போக்கு ஒருத்தருக்கு இருக்குமானால், அவர்களுக்கு பயன்படக்கூடிய மருந்துன்னு சொன்னா, பெண்களிடத்தில மென்மையை தாண்டி கரடுமுரடான பெண்களும் இருக்கிறார்கள். ஆண்களிடத்தில வந்து அந்த ஆண்மையினுடைய வலிமையை காட்டுகின்ற இடத்தை தாண்டி மென்மையான ஆண்களும் இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்ற பொழுது, அதிகமாக மென்மையை வந்து நம்ம போற்றுகின்ற பொழுது, அது பெண்மையை போற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னதுனால, பெண்மைக்கும் மென்மைக்குமான இந்த மருந்து, மைதா அதே மாரி பிசுபிசுப்பான உணவு, அந்த மாதிரியான வந்து உணவை சாப்பிட்டவர்களுக்கு இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இந்த மருத்துவம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு ஆலோசனை. அது என்ன மருந்து அப்படின்னு சொன்னா, இந்த மருந்தை பத்தி நம்ம பேர தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பழைய நிகழ்ச்சிக்கு போணும். ஒரே விருந்துல பக்கத்து பக்கத்து இலையில வந்து போட்டு சாப்பிட்டவங்களுக்கு 2 பேருக்கு ஒத்துக்கொள்ளலன்னு சொல்லி டாக்டர்ட்ட வரப்போகும்போது, ஒருத்தருக்கு ஒரு மருந்த எடுத்து கொடுக்கிறார். இன்னொருவருக்கு இன்னொரு மருந்தை கொடுக்கிறார். ஒரே விருந்துல பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்ட 2 பேருக்குமே வந்து வயிற்றுப்பாடா வரப்போகும்போது, ஒருத்தருக்கு ஒரு மருந்த குடுத்தார். இன்னொருத்தருக்கு இன்னொரு மருந்தை குடுத்தார். மறுநாள் 2 பேருக்கும் வந்து அந்த மருந்து சரியான மருந்தாக இருந்து சரியாகிவிட்டது அப்படின்றதுதான் வரலாற்றினுடைய நிகழ்வு முடிவு. கன்க்ளூஷன். அப்ப அது என்ன மருந்து? ஏன் அவருக்கு அப்படி குடுத்தாரு? ஏன் இவருக்கு இப்படி குடுத்தாரு? அவர் வந்து அந்த சாப்பாட்டுல, அந்த பிரியாணில இருக்கக்கூடிய மசாலாக்களை அதிகமாக சாப்பிட்டார். மசாலாக்கள்னா என்னது? அந்த மசாலாக்கள் வந்து ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கும் சில இடங்கள்ல. அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒதுங்கி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த உணவுல சாப்பாட்டுல கலக்க போகும்போது ஸ்பைசி. இந்த ஸ்பைசியா இருக்கக்கூடிய இந்த உணவை அவர் சாப்பிட்டார். இந்த பகுதியை அவர் சாப்பிட்டார். இன்னொருவர் வந்து இந்த சாப்பாடுல அதிகமா கவனம் செலுத்தாம இறைச்சியை மட்டுமே அவர் சாப்பிட்டார். இறைச்சி வந்து எப்படின்னா பிசுபிசுப்பு தன்மையுடையது. உள்ள போய் ஒரு குடல்ல ஒட்டிக்கும். சமயத்துல இறைச்சி வேக வைக்க போகும்போது குக்கர் அப்படியே வந்து இந்த கேஸ் வந்து பிரஷர்ல என்ன ஆகும் அவுட் பண்ணி அப்படி மேல அடிச்சதுன்னா, அந்த மேல் பக்கமா வந்து மேல் தளத்துல போய் ஒட்டிக்கும். அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் ஒட்டிக்கும். பார்த்துருக்கலாம் நீங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டிக்கியான உணவு அந்த இறைச்சி. இவர் சாப்பிட்டது அதிகமாக இறைச்சியை சாப்பிட்டார். இவர் இதிலிருந்தும் எடுத்து போட்டு தனியா சாப்பிட்டுக்க நான் எனக்கு வந்து இறைச்சி ஒத்துக்கார குடுக்குறாரு. அவர் இறைச்சியே நான் சாப்பிடல. அப்ப கூட அதான் அந்த வார்த்தைய யூஸ் பண்றாரு. நான் இறைச்சியே சாப்பிடல. அப்ப கூட எனக்கு ஜீரணம் ஆகலையேன்னு அவர் சொல்றாரு. அப்ப நீங்க சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. ஆமா, ஆமா. அவர் இடையில இருக்கிறதும் சேர்த்து எனக்கு தான் போட்டாரு. நான் தான் சாப்பிட்டேன். நான் சாப்பாடு எங்க சாப்பிட்டேன். எனக்கு இந்த இறைச்சிய வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அத சாப்பிடுறதுலயே தான் கவனம் இருந்தது. நான் இத மட்டும் தான் சாப்பிட்டேன்னு அவர் சொல்றாரு. டாக்டர் செலக்ட் பண்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு வந்து ரொம்ப ஒரே டென்ஷனா, எரிச்சலா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இவர் சொல்றாரு, எனக்கு வந்து அழலையா வருது. ஏன்டா இந்த விருந்துக்கு போனோம்னு அப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. இறைச்சி சாப்பிட்டாரு. எப்ப இந்த மாரி மட்டன்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தைய யூஸ் பண்றியேன்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த மருந்தினுடைய பெயரை சொல்கின்றார். பல்சட்டில்லா. முதலாம் அவர் கொடுத்த மருந்து போன வாரம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மெக்ஸிமாமிக்கான்ற மருந்து. இது பல்சட்டில்லா. PULSATILLA. பல்சட்டில்லா. அப்போ ஒரே விருந்துல பக்கத்து பக்கத்து சாப்பிட்டவங்களுக்கும் ஒரே மாரியான மருந்துகள் கிடையாது. நீங்க எல்லாருமே நக்ஸாமிகாவ போட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. எல்லாருமே பல்சட்டில்லா போட்டுடலாம்னு சொல்லவும் முடியாது. ஒரே விருந்துல சாப்பிட்டது தானே, அப்ப வந்து அது அலர்ஜி ஆயிட்டுனா அப்படி ஆயிருந்தால் எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிருக்கணும். ஒரு 500 பேரு அத சாப்பிட்டாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு விருந்துல குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விருந்துன்னு சொன்னா ஒரு 200 பேர்லேருந்து 300, 500, 1000 பேரு, 1000த்துக்கு மேல இப்படிதான் சாப்பிடுறாங்க. யாரும் அது குறைவா வந்து விருந்துகள் எங்க நடக்கல.
ஒரு 50 பேரோட வச்சுக்கங்களேன். ஆக மொத்தம் ஒரே கூட்டாக ஒரு விருந்து சாப்பிட்டவர்களுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா, எல்லாருக்கும் ஒத்துக்காம இருந்துச்சு சொன்னா, அது ஃபுட் பாய்சன். அப்போ அதனுடைய கால்குலேஷன் அது வேற. ஆனா இங்க வந்து 2 பேர் தான் வந்தார்கள். 2 பேரும் 2 விதமான அறிகுறிகளை வெளிப்படுத்தினார்கள். 2 பேரும் 2 விதமான மனநிலைகளை வெளிப்படுத்தினார்கள். அறிகுறிகளும், மனநிலையும் ஒத்துப் பார்க்கக்கூடிய அளவிற்கு அனுபவம் நிறைந்த அந்த மருத்துவர் 2 பேருக்கும் வெவ்வேறு மருந்துகளை கொடுக்கின்றார். அடுத்த நாள் 2 பேருக்கும் சரியாகிவிட்டது. ஒருவருக்கு நக்ஸ்வாமிகா அப்படின்ற மருந்து குடுக்குறாரு. இன்னொருத்தருக்கு பல்சட்டில்லா அப்படின்ற மருந்த குடுக்குறாரு. 2 பேரும் மறுநாள் காலையில் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணமாக, நாங்கள் நலமாகிவிட்டோம் என்ற செய்தியை அந்த மருத்துவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படின்னு சொன்னா, இந்த பல்சட்டில்லா எப்படி இருக்கு கேட்டுச்சு? பிசுபிசுப்பான உணவுகள். அதுக்கு என்ன நம்ம பேர் வச்சிருக்கோம் நம்ம? கிறிஸ்டியன் உணவுகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப கிறிஸ்டியன் உணவுகள் பிசுபிசுப்பானதுன்னா எப்படி? எப்படி வந்து மசாலா வந்து உணவுகள் எல்லாம் வந்து ஒரு காலத்துல முஸ்லீம் வந்து பாய்ங்க வீட்ல தான் இது நடக்கும். முஸ்லீம் உணவுகள்னு சொல்லப்பட்டதோ, அதே மாரி கிறிஸ்டியன் வீடுகள்ல அதிகமாக என்ன இருக்கும்? அவங்க விழாக்கள் என்ன இருக்கும்? என்ன குடுப்பாங்க? கேக், பேக்கரி ஐட்டம்ஸ். அப்போ சி ஃபார் கேக், சி ஃபார் கிறிஸ்டின். எம் ஃபார் மசாலா, எம் ஃபார் முஸ்லீம் அங்க சொன்னோமா? இங்க சி ஃபார் கேக், சி ஃபார் கிறிஸ்டின். கிறிஸ்டியன் அப்படின்றது தான் நம்ம ஷார்ட்டா வந்து கிறிஸ்டின் அப்படின்னு ஈஸியா சொல்லிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரே நேரத்துல சாப்பிட்ட 2 பேருக்கும் 2 விதமான மனநிலைகள், 2 விதமான உடல்நிலைகள் வரப்போம்போது 2 மருந்துகளும் வேறு வேறு தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, இந்த மாரி ஒரு பேக்கரி பிஸ்கட் சாப்பிட்டேன். நான் டெய்லியும் வந்து ரஸ்க் தான் தொட்டு சாப்பிடுறேன். நான் டெய்லி ரிஸ்க் எடுப்பேன் வாழ்க்கையிலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து தேவைப்படக்கூடிய மருந்து, நான் டெய்லி சாப்பிடுவேன். ஆனா டெய்லி இத போட்டுக்கிட்டு சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது பொருந்தாது. அது கேட்காது. இதுவும் உடம்புல பழகிடுச்சுன்னு சொன்னா செரிமானம் ஆகாது. நான் டெய்லி 2 பிஸ்கட் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். காலைல டீ, மதியானம் வந்து நூன்ல ஒரு டீ, சாயந்திரம் காப்பி அப்படின்னு சொன்னாலும் கூட, அது வந்து 2 பிஸ்கட்டாவது இருக்கணும், 2 ரஸ்க்காவது இருக்கணும்னு சொல்றவங்களும் சரி, பிஸ்கட்டுகளை பொழுதுபோக்கா சாப்பிடுறவங்க, பசிக்காக வந்து வாங்கி வைத்துக் கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் வந்து இந்த பேக்கரி உணவுகளை எல்லாம் வந்து நம்ம சாப்பிட போகும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வாமைக்கு பல்சட்டில்லா அப்படின்ற மருந்து முதலுதவி மருந்தாக தான் இது பயன்படுமே ஒழிய, நான் பாட்டுல எப்பவும் போல அத சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு அத விட முடியாது என்னால. காலையில வந்து இன்னைக்கு நாம வந்து பார்க்கக்கூடிய நோயாளிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 60, 70 2/3 வச்சுக்கலாம். 3ல 2 பகுதி நோயாளிகள் என்ன சொல்றாங்க? அதாவது சிகிச்சைக்கு வரக்கூடிய இந்த நோயாளிகள்ன்ற பேர் வேணாம். சிகிச்சைக்கு வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "காலையில எனக்கு பசி எடுக்கிறது இல்லங்க. அதனால தான் 11 மணிக்கு தான் நான் வந்து டிஃபன் பண்றேன்னு" சொல்றாங்க. சரி 11 மணிக்கு டிஃபன் பண்ணா மதியானம் லஞ்ச் லேட் ஆகுது. அப்ப நைட்டு சாப்பிடுறதுக்கு லேட் ஆகுது. அதனால ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கிறோம் நாங்க. ஈவினிங்ல வந்து நாங்க என்ன பண்ணுவோம், தவிர்க்க முடியாம உங்களுக்கு எடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த காலையில ஃபர்ஸ்ட் மேட்டரே தப்பு நடக்குது. "என்ன சாப்பிட்டீங்க நீங்க?" அப்படின்னாக்கா, "நாங்க ஒண்ணுமே சாப்பிடல. டீ தான் சாப்பிட்டோம்." டீயே வந்து தவறுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. எப்படி டீ தவறுனதோ, அந்த டீ பகுதி வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. டீல வந்து நன்மைகளும் இருக்குது. டீல வந்து நன்மைகள் இருக்குதுன்றது வந்து சின்ன நன்மை கிடையாது. கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்புக்கு கூட டீ தூள் எப்படி பயன்படுகிறதுன்றது மருந்து ஒரு உணவு அங்க ப ப பேச வேண்டிய இடம் இருக்குது. ஆனால் டீனா நம்ம சாப்பிடுற டீ கிடையாது. ஆனா இந்த டீ வந்து நமக்கு கெடுதல்கள் அதிகமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. 1 அதுவே வந்து பொருந்தாத ஒண்ணுன்னு சொல்ல போம்போது, கூடவே 2 ரிஸ்க் எடுக்கிறோம் நாங்க. இல்ல 2 பிஸ்கட் எடுக்கிறோம்னு சொன்னால், அப்ப எவ்வளவு வந்து அந்த பசிய அடக்கிடுது. அப்ப அவங்களால காலை உணவு சாப்பிட முடியல. காலையில வந்து ஃபுல்லா சாப்பிடலாம். வயிறு நிறைய சாப்பிடணும். ஒரு வண்டி புறப்பட போம்போது எப்படி டேங்க் ஃபில் பண்றோமோ, அந்த அளவுக்கு காலைல சாப்பிடணும். மத்தியானம் தேவையான அளவுக்கு டேங்க் ஃபில் பண்ற மாரி தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நைட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ற அளவுக்கு எத்தன லிட்டர் வேணுமோ, அத்தன லிட்டர் மட்டும் போட்டா போதும். அது 2 வீலரோ, 4 வீலரோ என்ன வேணாலும் இருக்கட்டும். இதுதான் கணக்கு, கால்குலேஷன் நம்ம உடம்புக்கும். அப்படின்னு சொல்ல போம்போது, காலையில வந்து டேங்க் எங்க ஃபில் அப் பண்றோம்? அப்படி கிடையாது. காலையில வந்து டீ ரிஸ்க். இதோட காப்பி ரிஸ்க். இப்படிதான் எடுக்கிறோம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, பசிய அடக்கிடுது. அந்த பிரேக் த ஃபாஸ்ட். இந்த நைட்ல சாப்பிடாம இருக்கக்கூடிய உண்ணா நிலையை முடிவுக்கு கொண்டு வந்த நிமிடம் எது? இந்த டீ ரிஸ்க். அப்ப பசி எடுக்கல அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்ன்றது முடிஞ்சு போச்சு அவனுக்கு. மறுபடியும் ஒரு தடவ இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடைலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் அங்க இருக்காது. தேவையில்ல. அப்ப நேரடியா என்ன பண்ணணும்னா, நம்ம அதெல்லாம் ஒதுக்கிட்டு நேரடியா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்துடலாம். அது காலையில வந்து பசங்கள ஸ்கூல் அனுப்புறதா, அவங்க வேலைய அனுப்புறதா, அங்க வந்து அவங்க அம்மாவங்களுக்கு அங்க இருக்கிற செஞ்சு குடுக்குறதா, இதெல்லாம் பார்க்க முடியுமா? முதல்ல ஒரு டீ, ஒரு பிஸ்கட்ட குடுத்துட்டோம்னா, அது பாட்டுல அவங்க 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 வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். அதுக்குள்ள நாங்க பிரிப்பேர் ஆகி, நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் நாங்க ரெடி பண்ணணுமா? இல்லையா? அப்படின்னு வாதம் புரியக்கூடியவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. வாதம் புரிஞ்சுட்டே போனா, வாழ்நாள் பூரா புரிஞ்சுட்டே போலாம்.
ஆனா அதுக்கான அர்த்தங்கள் புரியலன்னு சொன்னா நமக்கு வந்து டாக்டர் மாறி 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 போயிட்டே இருக்க வேண்டிய அவசியம் தான் நமக்கு ஏற்படுது. டாக்டருடைய உதவி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நிகழ்ச்சி நடக்குதுன்றது நமக்கு நீங்க மனசுல பதிய வச்சா நம்ம விடுதலை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு, எங்க அப்பா வந்து பிஸ்கட் பாக்கெட் நிறைய சாப்பிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு காலையில. வந்து முதல் செய்தியே அவர் தான். முதல் பேஷண்ட்டே இன்னைக்கு அவர் தான். எங்க அப்பா வந்து நிறைய பிஸ்கட் சாப்பிடுறாரு. அவர் டயபெட்டிக் பேஷண்ட்டு. கால்லாம் வலிக்குது. எனக்கு வந்து மோஷனே வரமாட்டேங்குது. அப்படின்னு சொன்னா, எத்தன பிஸ்கட்னாக்க, எத்தன பிஸ்கட் வாங்கி வச்சாலும் அவரு காலையில, மதியானம், சாயந்தரம் பொழுதுபோக்கு. இப்ப நான் கிட்டத்தட்ட வந்து அப்படின்னு சொன்னாரு. என்ன அடிக்ட் ஆயிட்டாரா? ஆமா, அப்படிதான் ஆயிட்டாரு அவரு. அப்ப அவரு என்ன பாயிண்ட் கேட்டு வர சொன்னாரு உங்கள்ட்டனாரு. என்ன பாயிண்ட் குடுத்தாலும் அவர் கேட்க போறதில்ல. சரி நான் பாயிண்ட் சொல்றேன். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை கிடையாது. அவரு வந்து பிஸ்கட் விட்டு வெளிய வர சொல்லுங்க. அது வந்து இந்த ட ப என்ன பண்றது? பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு, அந்த மாரி தயாரிச்சு, கெடாம நிலையில ஒரு உணவுப் பொருள் இருக்குதுன்னு சொன்னால், அது ஏற்கனவே கெட்டுப் போனதுன்றத நான் உணவு மருத்துவ வகுப்புல ஏற்கனவே புரிய வச்சுட்டு தான் இருக்கிறேன் வாரம், வாரம் மத்தியானத்துல. அப்போ வந்து அவர் ஏற்கனவே கெட்டுப் போனதா சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. முதல்ல அவர்ட்ட விடை குடுத்தா தான் மட்டும் தான் சர்க்கரையை ஜெயிக்கணும். கால் விரல்கள் எல்லாம் வந்து அவர் காப்பாற்றப்படணும். கால காப்பாத்திக்கணும், கைய காப்பாத்திக்கணும்ன்ற உணர்வுல அவர் இருக்குமானால், அவர் பிஸ்கட் விட்டு வெளிய வரட்டும்னு சொன்னேன் நானு. அதாவது எப்போதாவது ஒரு 2 பிஸ்கட்டு அப்படின்ற நிலையெல்லாம் மாறி, டெய்லி 2 பிஸ்கட்டுன்றது இடத்துக்கு வந்து, அப்புறம் டெய்லி காலைல 2, பகல்ல 2, சாயந்தரம் 2 அப்படின்னு இருந்த நிலைமை மாறி, இப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு பாக்கெட்டா காலி பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்ற செய்தி காலையில வந்த முதல் செய்தி இன்னைக்கு. அப்போ அவர் வந்து எத்தனை பாக்கெட் வச்சாலும், எதுக்கு எத்தனை பாக்கெட் வேணாலும் வாங்கி வைக்கிறீங்கன்னு கேட்டாக்க, இல்ல வீட்ல வந்து கெஸ்ட் வரவங்க இருக்கிறாங்க, எங்க சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்ப, எங்க சிஸ்டர்லாம் ஒரு நாளைக்கு வந்து 2 பிஸ்கட் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிடாம கூட விட்டுருவாங்க. அது எதுக்கு இருக்கட்டுமே நாங்க வச்சுட்டு போலாம். வெளிய போகும்போது வீட்லயே இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாரி வாங்கி வைக்கிறத விட்டுடுங்க. நீங்க பிஸ்கட்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னேன் நானு. முதல்ல அத விட்டு வெளிய வந்தா தான் அவர் சர்க்கரைய ஜெயிக்க முடியும். 1. 2வது சர்க்கரையினால மட்டும் இல்ல, செரிமானம் வந்து கோளாறு ஆயி போச்சுன்னு சொன்னாக்க, எந்த உணவும் செரிக்காது. அவரால செயல்படவே முடியாது. வேலைக்கு போ முடியாத சூழ்நிலை வந்தாலும் வரலாம். எச்சரிக்கை பண்ணிடுங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அவரு மகன் சொல்லி தகப்பன் கேட்பாரா, கேட்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியை அவர் பார்ப்பாரேயானால், அவர் வந்து மீண்டு வருவதற்கான எச்சரிக்கையாக அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி அதுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டுமல்ல, அதுபோல டெய்லி காலையில ரிஸ்க் எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த செய்தியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ வந்து இந்த மாரி பேக்கரி உணவுகளுக்கான மருந்து எது? பிசுபிசுப்பான உணவு பல்சட்டில்லா. PULSATILLA பல்சட்டில்லா. 3வது மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம் நிகழ்ச்சியில வந்து மொத்தம் வந்து டாக்டர் பேட்ச் அவர்களுடைய உணவு மருந்து பொருளை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் இப்ப 38 விதமான மலர் மருந்துகளை நமக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார். 7 தலைப்புகளின் கீழ் எல்லா மக்களையும் உள்ளடக்கி வைக்கின்றார். அதுல 4 மருந்துகள பார்த்திருக்கிறோம். 4 தலைப்புகள்ல பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 5வது தலைப்பிலிருந்து ஒரு மருந்து. ஒவ்வொரு தலைப்பிலும் பல மருந்துகள் இருக்குது. 5வது தலைப்பிலிருந்து ஒரு மருந்து. 5வது தலைப்பு நிகழ்காலம் அவர்களுக்கு சுமையான காலமாக இருக்கக்கூடியவர்கள். பாஸ்ட் எப்படி இருந்ததோ, ஃபியூச்சர் எப்படி இருந்ததோ, அதெல்லாம் வந்து அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, அதெல்லாம் அவருக்கு தெரியல. நிகழ்காலம் யாருக்கெல்லாம் தொந்தரவு குடுக்குமோ, மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மருந்து அவர் சொல்றாரு. 7 மலர்களை அவர் அறிமுகம் செய்கின்றார். இந்த மருந்து ஒரு குறிப்பிட்ட அறிகுறியை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இது என்ன அறிகுறி? டிப்ரஸ்டு மைண்ட். திடீர்னு மேகங்கள் சூழ்ந்துருது. நல்லா வெயில் அடிச்சுட்டே இருக்குது. திடீர்னு மேகங்கள் சூழ்ந்துருது. இந்த மாதிரி சூழ போகும்போது இருண்டு போயிடுது. லேசா தூறுது. டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. மறுபடியும் வெயில் வந்துருது. இப்படி ஒரு மனநிலை ஒருத்தருக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மனநிலையை புரிய வைக்கணும்னு சொன்னா, ஒரு நிகழ்ச்சி. ஒரு பையன் வந்து ஸ்கூல் போறான். அவனுக்கு வந்து எல்லா வகுப்புகள்லயும் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன். நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள பையன் தான். முன்னேறணும்னு ஆசை உள்ள பையன் தான் அவன். நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் அவன் என்ன ஆகுதுன்னா, அவன் திடீர்னு வந்து ஒரு எக்ஸாம் அவன் போமாட்டான். அவன் வந்து இந்த மந்த்லி டெஸ்ட் எல்லாம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லாம் பார்த்தா பயங்கரமா பிரமாதம் பண்ணியிருப்பான். திடீர்னு ஆனுவல் எக்ஸாமுக்கு அவன் வந்து போகணும் ஒரு எக்ஸாம் கட் பண்ணிடுவான். எப்படி கட் பண்ணுவான்? வேகமா எடுத்துட்டு போவான். ஸ்கூல் கிட்ட போனோம்னா, நம்ம சரியா ப்ரிப்பேர் ஆகல. இன்னைக்கு முடியாது, எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துருவான். வந்துட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு, ஐயோ! இன்னைக்கு எக்ஸாம் விட்டுட்டோமே, இந்த வருஷமே போயிடுமே நமக்கு. ஆல் பாஸ்லாம் கிடையாது. ஏன்னா அந்தந்த வருஷம் பாஸ் பண்ணி தான் வரணும் அப்பல்லாம்.
அப்படின்னு திரும்ப வந்துடுவான். திரும்ப யோசிப்பான். அப்படியே ரொம்ப கவலை பிடிச்சு போயிட்டு காரணம் இல்லாம வந்துட்டோமே அப்படின்னு நினைப்பான் அவன். சரி இப்படி இப்படி எப்படியோ ஒண்ணு தேடி ஒரு டிகிரி வரைக்கும் முடிச்சிட்டான். பக்கத்து ஊர்ல வந்து கிட்டத்தட்ட 30, 35 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச். அந்த எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் அவன் வந்து பதிவு பண்றதுக்காக ஒரு நாள் வந்து போறான். லாஸ்ட் டே அன்னைக்கு. இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பெல்லாம் வந்து டைம் இருக்குது. 6 மாசம் அந்த டைம் இருக்கும். அந்த எம்ப்ளாய்மென்ட்ல பதிவு பண்ணி 3 மாசம் ஆயிருந்தாலும் ஒரு வேலை வாங்கி தரதா வந்து ஒரு ஒருத்தர் சொல்றாரு அவரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய அதிகாரி. இன்னைக்கு பதிவு பண்ணிடுங்க. அந்த எப்ப பதிவு பண்ண அந்த முன்னுரிமை எப்ப குடுக்கணும்ன்றது, அது 3 மாசமா நம்ம டைம் சொல்றாங்க. அது ஆன உடனே வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இவன் 4 நண்பரோட சேர்ந்து என்ன பண்றான், 3, 4 பேர் சேர்ந்து அந்த ஊருக்கு அவன் பயணம் செய்றான். போயிட்டே இருக்க போகும்போது பாதி 20 கிலோமீட்டர்ல அவன் இறங்கிறான் பஸ் விட்டு. ஏன் இறங்குறேன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. இல்ல நான் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போறேன். எனக்கு வந்து மாரியா இருக்குன்னு சொல்றான். என்ன செய்யுது உடம்பு சரியில்லையான்னு கேட்டா, எனக்கு உடம்புலாம் அவனுக்கு நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மீதி 3 பேருக்கும் இவன் கூட வந்து இறங்கிறதா, இல்ல நாம போய் பதிவு பண்றதா அப்படின்னு குழப்பமான சூழ்நிலை. கேட்டா பதில் சொல்ல மாட்றான். ஏன்னு சொல்ல பஸ் நிறுத்தி இறங்கிறான். அதாவது பஸ் அந்த ஸ்டாப்பில் நிக்குது அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இறங்கிறான். இவன் ரிட்டர்ன் பஸ் இருக்குதா இல்லையா? இவன் அங்க போறானா? திரும்ப அடுத்த பஸ்ல இங்க வருவானா? நம்ம வந்து இவன விட்டுட்டு இவன் கூடயே பின்னாடி ரிட்டர்ன் போயிடுறதா? இல்ல இந்த அவன் அந்த அடுத்த பஸ்ல வந்து மறுபடியும் எம்ப்ளாய்மென்ட் எடுக்க இடத்துக்கு வரப்போறானா? அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஸ்டேட் ஆகி போச்சு அந்த 3 பேருக்கும். ஒண்ணும் புரியல அவனுக்கு. நேரா வந்து எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சில போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்குறாங்க. அப்பல்லாம் செல்ஃபோன்லாம் இல்லாத காலங்கள். ஒண்ணும் புரியல. இவங்க போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்து கேட்டாக்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா. என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்டா, இல்ல திடீர்னு தோணுச்சு எனக்கு வீட்டுக்கு போகலான்னு தோணுச்சு வந்துட்டேன். அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு, "என்னப்பா நீ வந்து எல்லாம் பதிவு பண்ணிக்கலான்னு" சொன்னா, இவன் மட்டும் பதிவு பண்ணல. ஏன் பண்ணலன்னா, இது மாரி வந்து திரும்ப வந்துட்டான். "ஏன்பா வந்தன்னு?" கேட்டா, "தெரியல வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னான். அப்புறமா வந்து, ஐயோ! அந்த மாரி பதிவு பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த வேலை வருமேன்னு அந்த வந்து அவன் ரொம்ப கவலைப்பட்டான். அந்த வேலை கிடைக்கல அவனுக்கு. பெரிய பெரிய அதிகாரியா இருந்தாலும், அந்த ப்ரொசீஜர்ன்னு இருக்குது. அதெல்லாம் பிரகாரம் தான் அந்த வேலை குடுப்பாங்கன்ற மாரி இருந்த நேரம் அது. இருந்த சூழல் அந்த இடம். இதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்றான், வேற வேற வேலைக்கு போறான். ஆனா எந்த வேலையிலயுமே நிலைக்கல அவன். ஏன்? இவனுக்குள்ள நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இவன் உடம்புல எல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது. உடம்புல எந்த கோளாறுமே கிடையாது. இவனுக்கு ஏதாவது பெரிய கவலைகள் இருக்குமா? அப்படின்னா, அந்த மாரி எந்த விதமான ஒரு மிகப்பெரிய கவலை, பெரிய கடன் தொல்லைகள், வீட்ல பெரிய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது. அந்த வீட்ல 2, 3 பேருக்கு மேரேஜ் ஆக வேண்டியிருக்குது. நமக்கு வந்து சொத்து எல்லாம் வந்து எவனோ அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது கேஸ் இப்படிலாம் எந்த விதமான சூழலும் இல்ல. எல்லாமே வீட்ல வந்து ஆரோக்கியமான சூழ்நிலை. அந்த மாரி நேரத்துல வந்து இவனுக்கு வந்து எதுவுமே இல்ல. அவங்களும் அவங்க பேரண்ட்ஸும் கேட்கறாங்க, "ஒண்ணுமே இல்லையே! உனக்கு என்னதான் நடக்குது? உனக்கு என்ன நடக்குது? என்ன சொல்லு உனக்குன்னு" சொல்லி நாங்க கூட்டு போணுமா? ஏதாவது வைத்தியம் பண்ணணுமா? வேற ஏதாவது பண்ணணுமா உனக்கு? உனக்குள்ள ஏதாவது வச்சிருக்கிறியா? அதான் சொல்லணுமான்னு கேட்டா, "எனக்குள்ள ஒண்ணுமே இல்லையே! நீங்க வந்து படிக்க சொன்னீங்க, படிச்சேன். எல்லா வேலையும் நான் கரெக்ட்டா தான் வந்திருக்கிறேன். ஆனா ஏன் எனக்கு அப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா வந்து காலங்கள் கடந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோமியோபதி மருத்துவரை அவன அணுகுகின்றார். இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த ஹோமியோபதி மருத்துவர் கேட்கிறாரு, "உனக்கு வந்து ரீசன்ஸ் இருக்கா?" ரீசன் இல்ல. பிசிக்கல் அதாவது ஹெல்த் இஷ்யூல ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு? இல்ல. உனக்கு எய்ம் இருக்கா? இல்ல. அம்பிஷன் அதுல ஏதாவது எய்ம்ல ஏதாவது பிரச்சனைகள்? உன்னுடைய அம்பிஷன்ஸ்ல ஏதாவது இருக்குதா? உன்னோட ஹாபில உன்னை யாராவது தொந்தரவு பண்றாங்களா? த்ரெட்டன் பண்றாங்களா? இல்ல வேற ஏதாவது உனக்கு வந்து பிரச்சனை நடக்குதா? எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. உனக்கு என்னதான் நடக்குது இப்போ? திடீர்னு வந்து எனக்குள்ள தோணுது. ஆனா திடீர்னு போயிடுது. அப்படின்னு சொல்ல போம்போது, அந்த மருத்துவர் டாக்டர் பேட்சுடைய புக் எடுத்து பார்க்கிறாரு. பேட்ச் அதுல சொல்றாரு, "வருத்தத்தில் உழன்று, நம்பிக்கையை இழந்து தவிக்கும் அந்த கார் முகிலின் கூட்டம்." அதாவது கருப்பு அந்த மேகங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குமோ, அப்படி என்ன சூழ்ந்து ஏதோ கருப்பா என்ன சூழ்ந்து ஒரு வட்டம் போட்டிருக்க மாரி இருக்குதுன்னு அவன் சொல்றான். அந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துவார்கள். இத்தகைய தாக்கத்திற்கான காரணம் எதுவும் இருக்காது. கூறவும் முடியாது. இருந்தா தானே கூற முடியும். அவர்கள் மகிழ்ச்சியுடனும், முகமலர்ச்சியுடனும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால், அவர்களுக்கு இந்த மருந்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள் சொன்னார் டாக்டர் பேட்ச் அவர்கள். நிகழ்காலத்தில் அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய தொல்லைகளை எல்லாம் போக்கி, எதிர்கால வாழ்வில் அவன் வெற்றி நடை போடுவதற்கு அவனுக்கு பயன்படக்கூடிய இந்த மருந்தினுடைய பெயர் மஸ்டர்ட். மஸ்டர்ட்னா கடுகு. கடுகு பூ.
இதுல தயாரிக்கப்பட்ட இந்த மருந்தை நீ கொடுங்க, அவனுக்கு வந்து திடீர்னு ஏதோ சூழ்ந்த மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் சரியாயிடுது. நம்ம கூட எப்பயாவது திடீர்னு கண் இருட்டுது, கொஞ்ச நாள் பார்த்து பளிச்சுன்னு ஆயிடுது. கண்ணில் பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியல, நான் சாப்பிடலையா சாப்பிட்டேனா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு நம்மளே நம்ம சொல்லிக்கிறோம். நிறைய எப்பயாவது யாருக்காவது நமக்குள்ள நடந்திருக்கும் இந்த மாதிரி. இந்த மாதிரியான உணர்வுகள் மனசுல மூளையில அவருக்கு தோணும், திடீர்னு போயிடும், காரணமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வந்து அவங்க என்னன்னா ஒரு வேலை வாய்ப்பு போக முடியாது, படிப்பை வந்து கரெக்டாக முடிக்க முடியாது, ஒரு இடத்துக்கு உடனடியாக கரெக்டான நேரத்துக்கு போய் சேர முடியாது, ஒரு வேலையை அவங்க ஒப்படைச்சாங்கன்னா வந்து அதை முடிச்சு வருவாங்களா இல்லையான்ற வயசுலேயே உட்காந்துருக்கணும். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கையா இருந்தாலும் கூட அதுலயும் பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இப்படி எல்லா நிலைகள்லயும் வந்து காரணமில்லாத கவலை, காரணமில்லாத பயம்ன்ற விட ஒன்று இருக்குது, அது வேற. இது காரணமில்லாத ஒரு கவலை ஒருவருக்கு ஏற்படுமானால் அவற்றிலிருந்து அவரை விடுதலை செய்து கொண்டு வருவதற்கான இந்த மருந்தினுடைய பெயர் மஸ்டர்டு. MUSTARD, மஸ்டர்ட் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் காய்ச்சல். இது மனதோடு பேசுவோம் என்ற பகுதியில வந்து உங்கள் மனதோடு பேசி கொண்டிருக்கும் இந்த மஸ்டர்டு மருந்தை பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்குள்ளேயே யாராவது மஸ்டர்டு இருப்பார்கள், அவளை வந்து அந்த குணத்திலிருந்து மீட்டு வாழ்வில் வெற்றி காண வைப்பதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். அடுத்த நிகழ்வு இயற்கையோடு இணைவோம். இதுலதான் நம்ம என்ன பண்றோம்னா, கரு எப்படி உற்பத்தி ஆக வேண்டும், கரு தாங்க கொள்ளக்கூடிய அந்த பெண்மணியும் அந்த கணவன் மனைவி குழந்தையின்மையின் காரணமாக அந்த சிகிச்சை இருக்கக்கூடியவங்க, நீண்ட நாள் குழந்தையின்மையின் இருக்கக்கூடியவங்க, இல்ல சமீபத்தில் திருமணமானவர்கள், அல்லது திருமண ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்கள், அல்லது வரன் தேடிக் கொண்டிருப்பவர்கள், அல்லது குழந்தைகளுக்கோ நம்முடைய சேர்ந்தவர்களுக்கோ பெண் பார்க்க வேண்டும், மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இது வந்து மிக பயனுள்ள பகுதி. ஒரு மன வாழ்க்கை ஏற்பட்டதற்கு பிறகு உற்பத்தியாகக்கூடிய கரு பெற்றோர் நோய்களையும் பரம்பரை நோய்களையும் இல்லாத ஒரு குழந்தையை, அவர்கள் அற்புதமான ஆரோக்கியமான அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஏற்பாட்டில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் வந்து இப்ப எல்லாம் நம்ம மூளை நரம்புகள் தைராய்டு வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு 5வது வாரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு இன்னொரு பகுதியை நம்ம பார்க்க போறோம். இந்த விரல் வந்து அக்குபங்க்சர் மருத்துவத்துல லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்குடலோடு தொடர்புடைய ஒரு விரல். இந்த பெருங்குடல் சக்தி நாளம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், உடலின் நீர்நிலை இதை வந்து பாதுகாப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல தான் இருக்குது. தண்ணீர் உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும், எப்படி வந்து தூய்மைப்படுத்துவதற்கு தண்ணீர் நமக்கு வீட்டில் இருக்கணுமோ டேங்க்ல இருக்கணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அப்ப இது மாதிரி இருந்தால் நமக்கு வந்து உடம்புல வந்து என்னென்னலாம் கோளாறு இருக்குமோ அதெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த சக்தி நாளத்தை அக்குபஞ்சர் மருத்துவம் பயன்படுத்துகிறது. சரி, யோகாவில் இதை வந்து என்ன பண்ணும், இது வாதம் அப்படின்றதுக்கான ஒரு பகுதி, காற்று தொடர்பான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுது. ரெண்டும் ஒண்ணுதான். காற்று பெருங்குடலுக்கு தேவை. பெருங்குடல்ல வந்து உள்ள போகும்போது ஆக்சிஜன் நுரையீரலுக்குள்ள போகுது, வெளியேறுகின்ற பொழுது ஆசனவாயு வழியாக பெருங்குடல் வழியாக அந்த தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடு கீழ் நோக்கி வெளியேறுகிறது. இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இதை வந்து பண்ணி நம்ம உடம்புக்குள்ள ஆரோக்கியத்தை நடைபெறச் செய்வதற்கு இந்த ரூட்டை நம்ம பயன்படுத்த போனோம். இந்த ரூட்டை பயன்படுத்துறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது, இப்ப ஹார்ட்டையும் நுரையீரலையும் இணைக்கக்கூடிய இந்த புள்ளி போன வாரம் பேசணும். இது எங்க நடக்குது, இங்க நீலகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு பேராதைராய்டு என்னும் 2 நாளமில்லா சுரப்பிகளையோட தொடர்பு ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னோம். நுரையீரல் சக்தி நாளம் இந்த இடம் வந்து காற்றும் மரமும் உரசுகின்ற இடம். இது நுரையீரலும் கல்லீரலும் உரசக்கூடிய இடம், மீட் பண்ணக்கூடிய இடம் பேசணும். அதுக்கு அடுத்ததாக நுரையீரலும் இதயமும் சந்திக்கக்கூடிய இடம், இந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருந்த போன வாரம். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பகுதி, இந்த பெருங்குடல், இந்த நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் உள்ள தொடர்பு. நுரையீரல், இது நுரையீரலுக்கும் கல்லீரல், லிவர் அண்ட் லங்ஸ். இது நுரையீரல் பிளஸ் இதயம், அதாவது லங்ஸ் பிளஸ் ஹார்ட். இது அப்படியே இந்த டிராவல் என்ன பண்ணுது, இப்படி வரப்போகும்போது இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் இடை, இந்த விரல் ரெண்டுக்குமான கனெக்ஷன் பண்ண போகும்போது பார்த்தீங்களா, இந்த இடம் வரப்போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் ஏற்படுது. எப்பயும் பள்ளங்கள்ல தான் வந்து ஆற்றல் தேங்கி இருக்கும். இந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த கொடுக்க போகும்போது இந்த வாதத்திற்குரிய வாயு மண்டலத்தை முழுமையாக இயக்கக்கூடிய, இந்த பெருங்குடலை முழுமையாக இயக்கக்கூடிய
இந்த விரல் அசைவுக்குள்ளதான் வந்து இந்த பகுதி அடங்குது. இப்படி பார்க்கும்போது வாயு முத்திரை. இப்படி பண்ணும்போது பெருங்குடல் சக்தி நாளம் முதலாவது புள்ளி, இங்க 2வது புள்ளி இருக்குது. இது தொடர்ச்சியாக இந்த சக்தி நாளம் இப்படி டிராவல் பண்ணுது. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நம்ம இந்த புள்ளி கொடுக்க போகும்போது என்ன நடக்குது? காற்று ஒன்று சேர்ந்தால் அடர்த்தியாக சேர்ந்தால் என்ன செய்யறதுங்க? கருமேகங்கள் சூழ்கிறது. கருமேகங்கள் சூழ்ந்தவுடனே என்ன நடக்குதுங்க? நமக்கு மழை என்னும் தண்ணீர் கிடைக்கிறது. அதே மாதிரி சிறுநீரகங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீர்நிலைகள். அந்த சிறுநீரகங்களுக்கு மேல ஒரு நாளமில்லா சுரப்பி இருக்குது. அதுக்கு பேரு அட்ரினல் கிளாண்ட் அல்லது சுப்ரா ரீனல் கிளாண்ட் அப்படின்னு பேரு. இந்த அட்ரினல் கிளாண்டை இயக்குவதற்கு இந்த இடத்துல நாம் அழுத்தம் கொடுக்க போகும்போது அது முழுமையா பயன்படுது. இங்கே கொடுத்தால் என்னவாகும்? இங்கே கொடுத்தால் வளர்சிதை மாற்றம் ஒழுங்காக செயல்படுவதற்கு இது பயன்படுகிறது. வளர்சிதை மாற்றம் என்னங்குது? உடம்புல வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் செல்களால் ஆனது. செல்லு, இந்த செல்லு வளருவதற்கு, அது தேவையில்லாத செல்லை அப்புறப்படுத்துவதற்கு, இரண்டுக்கும் சேர்ந்த ஒரு வேலைக்கு பேரு வளர்சிதை மாற்றம். அது இன்னொரு ஆங்கிலத்துல வந்து நம்ம சாதாரணமா நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம்? ஹார்மோன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். அதுக்கு சரியான ஒரு ஆங்கில வார்த்தை மெட்டபாலிசம். அப்ப அந்த மெட்டபாலிசம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னால், உடம்புல வளர்சிதை மாற்றம் ஒழுங்கா இருக்குமானால் உடலின் வளர்ச்சி சீரா இருக்கும். அதனால பல்வேறு விதமான தொல்லைகள் ஏற்படாமல் தடுக்கும். சரி, அப்போ முதல் இதுவே ஒரு கோளாறு தான். வளர்சிதை மாற்றம் ஒன்று வளரணும், ஒரு சிதையணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கணும். புதுசா ஒன்று வரணும், பழசு வெளியே போகணும். புதுசா ஒன்று வரணும், வெளியே போகணும்னா நம்ம வந்து தேவையில்லாத வெளியேற்றுறதுக்கு தண்ணீர் பயன்படுத்துறோம். புதுசா ஒரு பொருளை, உணவுப் பொருளை சமைப்பதற்கும் தண்ணீர் பயன்படுத்துறோம். துப்புரவு செய்வதற்கும் தண்ணீர் தேவைப்படுது, சமைப்பதற்கும் தண்ணீர் தேவைப்படுது. அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியான நீர்நிலைகளை இந்த மெட்டபாலிசத்தோட ஒப்பிட்டு பாருங்க. வளர்சிதை மாற்றம், செல்களின் வளர்சிதை மாற்றத்திற்கு பயன்படுதுன்னு சொன்னால் தண்ணீர் வந்து சமைப்பதற்கும் துப்புரவு செய்வதற்கும் சேர்ந்து தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இதை நம்ம மனசுல புரிய வச்சுக்கலாம். நம்ம புரியுற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும். இது சயின்ஸுக்கு பிரகாரம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அறிவியல் பிரகாரம் புரிய வேணாம், நமக்கு புரிஞ்ச மாதிரி புரிஞ்சு வச்சுக்கணும். இதற்கு அடுத்ததா வந்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துகிறது. அப்ப பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து வைரஸ் தொற்றுகள்லாம் வராது, சளி பிடிக்காது. குறிப்பா வைரஸ் தொற்றுகள் சொன்னா சளி, காய்ச்சல், இருமல், இதுதான் ஆரம்ப அறிகுறிகள். அப்ப இந்த அறிகுறி வந்து எல்லா குழந்தைகளுமே இருக்கும். இது நீடிச்ச இதா இருக்காம வரும் போகும் அந்த மாதிரியான நிலைமை கொண்டு வந்துடும். அப்புறம் வராமையே எதிர்ப்பாற்றல் உடம்புக்குள்ள உற்பத்தி ஆயிடும். அதற்கு நோய் எதிர்ப்பாற்றலை பயன்படுத்துவதை அதிகப்படுத்துவதற்கு இந்த பகுதி பயன்படுகிறது. இங்க பிரஷர் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த பெற்றோர்கள், அதாவது பெற்றோர்கள் ஆகக்கூடியவங்க 2 பேரும் கொடுத்தாங்கன்னு சொன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். அப்போ வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய இடம் ஒண்ணு. 2வதாக நோய் எதிர்ப்பாற்றலை ஒழுங்குபடுத்தக்கூடிய பகுதியாக, அதிகப்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த புள்ளி அழுத்தம் பயன்படுகிறது. 3வதாக வந்து பிபி, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை சீரான நிலைமையில் கொண்டு வருவதற்கும் இந்த பாயிண்ட் பயன்படுது. அப்ப எங்க தாத்தா பிபி பேஷண்ட், எங்க அப்பா பிபி பேஷண்ட், நானும் பிபி பேஷண்ட். உன் குழந்தை பிபி பேஷண்டா இல்லாம ஆகணும்னு சொன்னா இந்த பாயிண்ட்ல நீ அழிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி தரலாம். பாயிண்ட் பார்த்து பார்த்து அழுத்த வேணாம். ஒரு பாயிண்டே நீ பார்த்துக்கிட்டே வாங்க, எல்லா பாயிண்ட்டும் சேர்த்து தான் அழுத்தணும் நம்ம. அப்போ இந்த பிபி வராமல் தடுப்பதற்கு, பிபி ஒழுங்கான சீரான ரத்த அழுத்தத்தை நிர்வாகம் செய்வதற்கு இந்த புள்ளி பயன்படுகிறது. ரத்த அழுத்தம் சீராகணும்னா ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறேன், உலகத்திற்கு இந்த செய்தி பயன்படும் நிச்சயமாக. மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குமானால் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். 2வது பகுதி தான் வந்து பிபிக்கான ரீசன் வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல். அப்போ மலச்சிக்கல் தான் மேக்சிமம் ஏரியா. இந்த இடத்துல அழுத்த போகும்போது அது கூட போகுது. அப்ப பிபி இல்லைன்னு சொன்னா மலச்சிக்கல் வந்து குறையுது, இல்லாமல் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
நான்காவதாக ஒரு மேட்ரு, அஞ்சாவதாக ஒரு மேட்ரு. இந்த 5 விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். இது இல்லாம வந்து இது சர்க்கரையை வந்து லோ சுகர் ஆகி ரொம்ப அப்படியே தொங்கி போயிட்டாங்கன்னா, இதெல்லாம் கொடுத்தா அப்படியே பிளட் சுகர் பேலன்ஸ்ட் ஆயிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் தூங்குறது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காம தூங்கக்கூடாத நேரத்தில் தூக்கம் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டரை ஒழுங்குபடுத்தக்கூடிய இடம் இது. அப்போ ஸ்லீப், வேக்கப், தூங்குவது, எழுந்து கொள்வது, இந்த சைக்கிள் ரொட்டேஷனா நமக்கு இருக்கணுமா இல்லையா? தூங்கினாதான் நம்ம வேலை செய்யறதுக்கு விழிச்சிருக்க முடியும். தூங்க வேண்டியது தூங்காமையே முடிச்சுட்டு வேலை செய்ய போகும்போது வேலை செய்ய முடியலன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய அழுத்தம் நமக்கு, எவ்வளவு பெரிய வெற்றிகளை எல்லாம் பாதிக்கும். வேலைகளை பாதிக்கும் போது வெற்றிகளும் பாதிக்குது, முன்னேற்றம் பாதிக்குது, பொருளாதாரம் பாதிக்குது. அப்ப அதை கூட மேம்படுத்துவதற்கு பயன்படுகிறது இந்த பள்ளி. 2 விஷயங்கள் தான் பெண்டிங் வச்சிருக்கிறேன். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, 2மே எஸ்ல தான் ஆரம்பிக்குது. ஈஸியா புரியும். ஒன்னு செக்ஸ், இன்னொன்னு ஸ்ட்ரெஸ். இது குறைஞ்சா அது கூட, இது குறைஞ்சா அதுவும் குறையும், அது கூடனா அதுவும் கூட, அந்த மாதிரி. ஸ்ட்ரெஸ் வந்தா செக்ஸ் குறைஞ்சிரும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸையும் ஜெயிக்கணும். நான் எனக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன், குழந்தைகளோட சொல்லுறீங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி செக்ஷுவல் டிசார்டர், டெஃபிஷியன்சி, வீக்னஸ் இன் த செக்ஷுவல் மேட்டர், இதற்கும் பயன்படுகிறது. ஸ்ட்ரெஸ்ல பயன்படுது, செக்ஸ்ல பயன்படுது, இம்யூனிட்டில பயன்படுது, பிபில பயன்படுது, வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் பேலன்ஸ பயன்படுது. இதுக்கெல்லாம் என்ன செய்யுது? கருமேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? மழை கிடைக்கிறது. மழை பொழிகின்ற பொழுது நம்ம பகுதிக்கு, நம்ம நிலத்திற்கு வளம் சேர்க்கிறது. மழை மாதிரி அற்புதமான அருட்கொடை வந்து நிகராக எதையுமே சொல்ல முடியாது. இறைவன் வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளிலேயே வந்து மழை மிக மிக அற்புதமான ஒரு அருட்கொடை. அப்படிப்பட்ட மழை மேகங்களுக்கு நிகரான ஒரு இடம் இது. கண்ணதாசன் சொல்ற மாதிரி, கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு, வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பிருக்கும் மணிமுகில்கள் எத்தனையோ. எத்தனை முகிலுக்கு மழை பெய்யக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது. எல்லாமே ஓடிட்டு தான் கிடக்குது, போது வருது. ஆனால் இந்த கருமேகங்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது ஆற்றல் இருக்குது, அதுக்கு அறிவு இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குது. அந்த மாதிரி அவர் ஒரு வரியில சொல்றாரு, வரி வரியாய் மேகங்கள் வான் முழுக்க நின்றாலும் மாமழைக்கு வாய்ப்பு இருக்கும் மணிமுகில்கள் எத்தனையோ. தத்தி வரும் பிள்ளைகளை போயெடுத்து பார்த்தாலும் புத்தியுள்ள பிள்ளை என்று புலப்படுவது எத்தனையோ. அப்ப புத்திக்கும் இது பயன்படுகிறது, மழைக்கு பயன்படுகிறது, மழை மேகமாகவும் பயன்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அழகான, அறிவான, ஆற்றல் நிறைந்த, நீண்ட ஆயுளுடைய ஒரு குழந்தையை பெறுவதற்கு இந்த அக்குபங்சர் மருத்துவம் மிக அழகாக பயன்படுகிறது என்பது இந்த ஆரோக்கிய இயற்கையோடு இணைவோம் என்ற பகுதியினுடைய செய்தி. இப்படிப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் எங்கிருந்து பெறுகின்றோமோ அவர்கள் எல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.